இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தம் என்பது வரவேற்கத்தக்கதான். ஆனால் வந்து இந்த அமெரிக்கா வந்து மத்தியஸ்தம் பண்ணுறது வந்து அது ஒரு புதிய இருக்கு. இந்த போருக்கு அமைதியா அவங்க சொல்றாங்கன்னு நமக்கு திருமாவளவன் ஒரு கேள்வி கேட்காரு. பாக்குறீங்க யாரு கேட்கிற? திருமாவளவன். அதாவது உலகத்தின் வல்லரசு நாடுகள் இந்தியா வல்லரசாக முன்னேறி கொண்டிருக்கிற நாடு. போர் நிறுத்த ஒரு 2 நாட்களுக்கு இடையே போர் நடக்கும்போது முக்கியமான நாடுகள் எல்லாரும் அதில் தலையிட்டு இந்த போர் உலக போராக மாறிவிடக்கூடாது, உயிர்களை பாதுகாக்க வேண்டும்ங்கிற பொது நோக்கத்தோட எல்லா அரசுகளும் தலையிடுவாங்க. அதில் வந்து அவர்கள் பேசி பார்ப்பார்கள். இப்போ ரஷ்யா உக்ரைன் போர்லேயே நம்ம பிரதமர் அவர்கள் அதில் பணி செய்கிறாங்க. அப்புறம் அங்கே இஸ்ரேல் போர்லையுமே நமது பிரதமர் அங்கே அமைதி நிலவரம் அப்படிங்கிறதுக்காக அவர்களுக்கு வேண்டுகோள் வைக்கிறார். அதுபோல் ரஷ்யா அமெரிக்கா செய்திருக்கலாம். அந்த முயற்சி பலனடைச்சதும் அவங்க வந்து அதை அறிவித்திருக்கலாம். தவிர 2 நாட்டு மக்களுக்கும் பாதுகாப்பு வராமல் அரசாங்கங்கள் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். இன்னும் பாகிஸ்தான் வந்து தொடர்ந்து இந்தியாவிடம் தீவிரவாதிகளை அனுப்பி அல்லது இந்திய மக்களுக்கு துன்புறுத்தல் கொடுத்தால், அழிவை உருவாக்கினால் இந்திய அரசாங்கம் திருப்பி கொடுக்கும் அப்படின்னு தான் நீங்கள் பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க. இதில் போய் நம்ம அது என்ன அவரையே அறிவிச்சார் இவரையே அறிவிச்சார் பேசுறது வந்து எனக்கு எவ்வளோ தூரம் சரியாக இருக்குன்னு தெரியல. அதே மாதிரி சார், அதாவது செல்லூர் ராஜு வந்து ராணுவ வீரர்கள் வந்து அவமதியாக பேசுறாரு. மனோ தங்கராஜ் வந்து ஒரு கண்டனம் பண்ணியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? எனக்கு என்ன செல்லூர் ராஜ் என்ன பேசுறாருன்னு தெரியல. என்ன பேசுறாரு அப்படின்னா, அதாவது இந்தியா வந்து இப்போ ராணுவத்தை நேரடியாக சட்டம் பண்ணாங்க, ராணுவத்துக்கு நேரடியாக சட்டம் பண்ணாங்க, ஒரு டெக்னாலஜியை வச்சுதான் பண்ணாங்க. அப்ப அது வந்து பாராட்டு. ஓஹோ, அதான் அது ஏதோ இந்திய ராணுவம் போரிடுதுன்னா அதில் அரசாங்கம் தானே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்க முடிவெடுத்து பதில் தாக்குதல் நடத்தும்னு சொல்லிட்டு ராணுவம் தாக்குறாங்கன்னு சொல்ல வர்றதை அவர் தவறாக சொல்லியிருக்கலாம்னு நினைக்கிறேன். மற்றபடி ராணுவமும் முக்கியம், அரசாங்கமும் முக்கியம். அவர் சொன்ன அந்த பாயிண்ட் என்னன்னா, தமிழ்நாடு அரசு சார்பாக ஒரு பேரணி போனாங்க இல்லையா, அவங்க ராணுவ வீரர்களுக்கு பாராட்டு தான் போனாங்க. அவங்க மத்திய அரசுக்கு பாராட்டு தெரிவிக்க ஒரு எண்ணத்துல சிவராஜ் பேசுறாரு. அதுதான் மேபி அப்படி இருக்கலாம், தெரியல. 2020 தேர்தலில் தேசிய ஜனநாயக தேர்தலில் தமிழகத்தில் மேலும் பல கட்சிகளுக்கு இணையருக்கு வாய்ப்பு, அதை நீங்களே முன்னெடுத்து செய்வீங்களா? இன்னும் எங்கள் கூட்டணியில் வரப்படுகின்ற விதமாக திமுக வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிற கட்சிகள் உறுதியாக வரும் என்கிற நம்பிக்கை. என்ன சார் கேள்வி? அன்னைக்கு சோழிங்கரில் அப்படிதான் ஒரு கூட்டம், இப்போ இங்கே ஒரு மீட்டிங் நடக்குது. எங்கள் தொண்டர்களும் நிர்வாகிகளும் முக்கியமாக கிளை செயலாளர்லேருந்து மாவட்ட செயலாளர் வரைக்கும் இங்கே வந்திருக்காங்க. அப்போ அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டிய நோக்கத்தோடு அவர்களை தேர்தலுக்கு பணியாற்ற வேண்டியதும் எங்கள் கட்சியில் உள்ள முக்கியமான நிர்வாகிகளுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டியது ஒரு கட்சியின் தலைமையின் கடமைங்கிற முறையில் நான் அவர்களை அங்கே பேச்சை முடிக்கிறப்ப நான் சொன்ன கருத்துக்களை கூட்டணி தர்மத்தை பெறிட்டார் அப்படின்னு கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்திக்கிறாருன்னா வெளிவந்துச்சு. ஆக்சுவலாக கூட்டணி பலப்பட வேண்டும் என்று பல மாதங்களாக சொல்பவனா, இன்னும் சொல்லப்போனால் 21 தேர்தலிலேயே திமுக வீழ்த்த வேண்டும் என்பதற்காக எங்கள் கட்சிக்கு சீட்டு கிடைத்தால் போதும், எங்கள் கட்சியை சேர்ந்த 40 பேருக்கு சீட்டு கொடுக்க நான் கூட போட்டியில்லைன்னு சொன்னவன்னா, நிர்வாகிகளுக்கு முக்கிய நிர்வாகிகளுக்கு வாய்ப்பை பெற்றுத்தர வேண்டிய இடத்துல ஒரு கட்சியின் தலைமை இருக்குது. அது மாத்திரம் இல்லை, செல்கின்ற இடங்களில் கூட்டம் போடுறோம். அந்த தொகுதியில் உள்ள நிர்வாகிகளை ஊக்கப்படுத்துவதற்கும் அவர்களுடைய விருப்பத்தை அவர்கள் வெளிப்படுத்தி இருப்பது, அதுக்கு ஆதரவாக பேசுவது எல்லோருக்கும் அது சாதாரண விஷயம்தான். அதை வந்து எப்படி பெரிதுபடுத்திக்கிறார்களோ அதுபோல் ஒரு கூட்டணி என்று வந்துவிட்டால் 234 தொகுதிகளிலும் அந்த கூட்டணியை சேர்ந்த கட்சியின் வேட்பாளர்கள் போட்டியிடுவார்கள்.
அவர்களுக்கு ஆதரவாக கூட்டணியில் உள்ள கட்சி தலைவர்கள் பிரச்சாரம் செய்வார்கள், செய்ய வேண்டும், செய்வோம்.